ஹலோ கோடஸ். இன்னைக்கு டிஎஸ்ஏ சீரிஸ்ல பேலிண்ட்ரோம் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பேலிண்ட்ரோம்னா என்னன்னா, ஒரு ஸ்ட்ரிங் ஆர் வேர்டை ரிவர்ஸ்ல ஸ்பெல் பண்ணாலும் அதே மீனிங்கை தான் தரும். இந்த பேலிண்ட்ரோம் ப்ராப்ளம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபுல்லா பாருங்க அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கோட் குரல். ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் நம்ம இதை 2 மெத்தட் மூலமா சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஸ்லைசிங். கொடுக்குற ஸ்ட்ரிங்கை டெக்ஸ்ட்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இஃப் கண்டிஷனில் அந்த டெக்ஸ்ட்டும் ஸ்லைஸ் பண்ண டெக்ஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த இடத்துல டெக்ஸ்ட் ::-1 எதை மீன் பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் கோலன் ஸ்டார்டிங் பொசிஷனை குறிக்கும். இது எம்டியா இருக்கிறதுனால எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் கோலன் எண்டிங் பொசிஷனை குறிக்கும். இதுவும் எம்டியா இருக்கிறதுனால எண்ட்ல இருந்து பிகினிங் வரைக்கும் வரும். அண்ட் தேர்ட் கோலன் ஸ்டெப்பை குறிக்கும். -1 இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்பும் பேக்வர்ட்ஸ்ல இருக்கும். இதை புரிஞ்சுக்க ஒரு சின்ன குறும்படம். இதுதான் ஸ்லைசிங். இது கொடுக்குற ஸ்ட்ரிங்கை அப்படியே ரிவர்ஸ் பண்ணும். இப்போ அந்த ஸ்ட்ரிங்கையும் ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவலா இருந்துச்சுன்னா பேலிண்ட்ரோம், இல்லைனா பேலிண்ட்ரோம் இல்லை. இது கரெக்டா இருக்கான்னு பார்க்க இன்னொரு வேர்டையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் யூசிங் லூப்ஸ். அதே மாதிரி வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ லூப் யூஸ் பண்ண போறோன்றதுனால ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பொசிஷன் வேணும். அதுக்கு ஸ்டார்ட் ஈக்குவல்ஸ் டு 0 அண்ட் எண்டிங் பொசிஷன் டெக்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் டிஃபர் ஆகலாம். அதுக்கு லென்த் ஆஃப் கொடுக்குற டெக்ஸ்ட் -1, ஏன்னா இண்டெக்ஸ் நம்பர் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த எக்ஸாம்பிளுக்கு எண்டிங் பொசிஷன் 4. லூப்புக்கு ஒய் லூப்பை யூஸ் பண்ணலாம். அதில் ஸ்டார்ட் லெஸ் தென் எண்ட். இது ஸ்டார்டிங் பொசிஷன் எண்டிங் பொசிஷனை விட கம்மியாக இருக்கிற வரைக்கும் லூப் ரன் ஆகும். லூப்புக்குள்ள இஃப் டெக்ஸ்ட் ஸ்டார்ட் நாட் ஈக்குவல்ஸ் டு டெக்ஸ்ட் ஆஃப் எண்ட், அதாவது கொடுக்குற டெக்ஸ்டோட 0th பொசிஷன் வேர்டும் டெக்ஸ்டோட எண்டிங் பொசிஷன் வேர்டும் ஈக்குவலாக இல்லைனா நாட் அ பேலிண்ட்ரோம் பிரிண்ட் ஆகும். அண்ட் லூப் பிரேக் ஆகி வெளியில் வந்துடும். அப்படி இல்லாமல் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் எண்டிங் பொசிஷனை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது லூப் ரிப்பீட் ஆகும்போது ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ண முடியும். இப்படி பண்ணும்போது எந்த கண்டிஷனும் ட்ரூவா இல்லைனா எல்ஸ்ல இருக்கிற பேலிண்ட்ரோம் பிரிண்ட் ஆகும். இதையும் இன்னொரு வேர்டோட செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த செகண்ட் மெத்தடை தான் இன்டர்வியூஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி மோர் கண்டென்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஎஸ்ஏ ப்ராப்ளமோட மீட் பண்ணலாம். டாடா.